எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி. நிறைய கனவுகளோட வந்து அந்த பணத்தை வாங்குவாங்க. வாங்கிட்டு வெளியில போறதுக்குள்ளேயும் உங்க பையனோ பொண்ணோ அங்க வெயிட் பண்ணிட்டு அந்த பணத்தை பறிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஆனந்தம் இல்லத்துல இப்ப 110 முதியோர்கள் அப்பா அம்மாக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. பில்டிங்ல பாத்தீங்கன்னா இல்லாத வசதியே இல்லைன்னு சொல்லலாம். என்னன்னா தங்குமறை ரொம்ப அருமையா இருக்கும். 600 சதுர அடியில ஒரு 8 பெட் தான் போட்டிருப்போம். 2 குளியலறையும் அதுல அட்டாச்சா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டோட இருக்கும். எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவை பண்ணுற இடியாப்பம் பண்ணுற மிஷின் என்ன, சப்பாத்தி பண்ணுற மிஷின் என்ன, காய்கறி கட் பண்ணுற மிஷின், தேங்காய் துருவுற மிஷின், மாவு அரைக்கிற மிஷின், அப்புறம் கஞ்சி மாவு அரைக்கிற மிஷின், இப்படி எது நீங்கள் கேட்டுங்கோ அது எல்லாமே 3 வேளையும் நல்ல சுட சுட ஃபுட்டு அவங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து பர்த்டே வெட்டிங் டே அம்மா அப்பா திதியெல்லாம் வரதுனால வடை பாயசோடையும் சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரி நல்ல அதனால அவங்க ஹெல்த்தே நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முதல் முறையா ஃப்ளைட்ல ஷீரடி கூட்டு போயிட்டு வந்தோம் லாஸ்ட் இயர். அவங்க ஃப்ளைட்ல ஏறின உடனே அவங்க சந்தோஷத்துக்கு வந்து எல்லையே இல்லாமல் இருந்தது. அம்மா நாங்கள் ஃப்ளைட் பக்கத்தில் போய் நிற்போமா, யோசிச்சது இல்லையா, அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா அப்படின்னாங்க. எங்க காலத்துக்கு அப்புறம் எங்க குழந்தைங்க என்ன ஆவாங்க, இதை நினைச்சாலே எங்களுக்கு தூக்கம் வருது இல்லம்மா அப்படின்பாங்க. நிச்சயமா அவங்களுக்கு ஒரு வாழ்வு பண்ண முடியும். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முதல் வணக்கம். என் பேர் பாகீரதி ராமமூர்த்தி. இந்த ஆனந்தம் என்னோட ஒரு பெரிய கனவு ப்ராஜெக்ட். இந்தியன் பேங்க்ல பணிபுரிஞ்சு விஆர்எஸ் வாங்கிட்டு இந்த ஆனந்தத்தோடு இருக்கேன். இது என்னோட நெடுநாள் கனவு. ஆதரவு இல்லாத முதியோர்களுக்கு ஏதாவது நம்ம வாழ்க்கையில பண்ணணுங்கிறதுக்கு இந்த விதையை மனதில் விதைத்து இதை செவ்வனே மிக அழகாக நடத்தி தரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். அதோடு இல்லாமல் இதுக்கு தூணாக இருக்கிற அத்தனை நன்கொடையாளர்களுக்கும் இந்த சமயத்தில் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட அம்மா வந்து நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ரொம்ப அருமையாக நிறைய முதியோர்கள் எங்கள் வீட்டிலேயே இருந்தாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப இன்முகத்தோடு பார்த்துப்பாங்க, எல்லா வேலை பளுவோடையும் சேர்த்து. ஸோ பெரியவங்கள்ட்ட இப்படி தான் நடந்துக்கணுங்கிறத வந்து எங்கள் அம்மாட்ட தான் முதல்ல நான் கற்றுட்டேன். 2வது நான் இந்தியன் வங்கி வில்லிவாக்கம் கிளையில் பணிபுரிஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய இபிஎஃப் பென்ஷனர்ஸ் வருவாங்க. அவங்க பிரான்ச் வந்து இந்த கிளை 10 மணிக்கு தான் திறக்கும். ஆனாலும் ஒரு 4-5 மணிக்கு வந்து காலையில் உட்காந்துப்பாங்க. அப்பா ஏன்பா இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்டால், அம்மா இந்த பணத்தை வாங்கி தான் நாங்கள் மாதம் ஃபுல்லாக சாப்பிட்ட ஹோட்டலில் கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு காலை சிற்றுண்டி சாப்பிட்ட இடத்துக்கு கொடுக்கணும், மதியம் உணவு சாப்பிட்ட இடத்துக்கு கொடுக்கணும், டீ கடைக்கு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய கனவுகளோடு வந்து அந்த பணத்தை வாங்குவாங்க. வாங்கிட்டு வெளியில் போகிறதுக்குள்ளேயும் அவங்க பையனோ பொண்ணோ அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க ரொம்ப ஒரு துக்கமான நிலைமையில் கண்ணீரும் கம்பளையுமாக அப்படியே வருவாங்க. அம்மா இந்த மாதத்தை நான் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியலம்மா அப்படின்பாங்க. இந்த விஷயம் ரொம்ப என் மனசை பாதிச்சுது. ஓரளவுக்கு பென்ஷனும் பார்த்துக்க குழந்தைங்க இருக்கும் நிலைமையே கடைசி காலத்தில் இப்படி இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் வருமானமும் வாரிசுகளும் இல்லாத முதியோர்களோட நிலைமை கடைசி காலத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குமே. அதற்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணணும்னு ரொம்ப ஒரு தாக்கம் மனசில் இருந்தது. அது நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே வந்து எப்படியாவது பண்ணணும்னு. இன்னொரு பிலீஃப் என்னென்னா, எனக்கு நம்ம சமுதாயத்தினால்தான் இன்றைக்கி நம்ம அத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேஜும் ஸ்கூல் படிக்கிறதோ, ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறச்சியோ, ஸ்கூல் படிக்கிறச்சோ, காலேஜ் படிக்கிறச்சோ, ஒவ்வொரு நிலைமையிலையும் சமுதாயத்துலேருந்து ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு நிலைமை அடையிறச்சியை கண்டிப்பாக திருப்பி சமுதாயத்துக்கு ஏதாவது நம்மளால் பண்ணணுங்கிறது எனக்கு என்றைக்கும் ஒரு தீராத ஒரு ஆசை உண்டு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுனால நம்ம முதியோர்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்து முதல்ல வந்து என்னோட கணவர்கிட்ட பேசினேன், அதை பற்றி என் குழந்தைங்கள்ட்ட பேசினேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினேன், அப்பா அம்மாட்ட பேசினேன். எல்லாருமே ஒரு கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல எல்லாருமே ஒரு பச்சை கொடி காமிச்சாங்கன்னு சொல்லலாம். அதை வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறச்சே 1995ஆம் ஆண்டு வந்து முறையே ஆனந்தம்ங்கிறத ஒரு ஆனந்தம் ட்ரஸ்ட்டை வந்து நாங்கள் முறையே பதிவு செஞ்சு 1995லேருந்து 2003 வரை இது எப்படி துவங்கிறது அப்படிங்கிறது ஒரு மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா யாரை கேட்டாலும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக இலவசமாக பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நிறைய பண வசதி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து இதை எடுத்து பண்ண முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது, இதுதான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு உண்மையே சொல்லனா பண வசதியில் மனசு மாத்திரம்தான் இருந்தது. ஸோ அப்போ 1995லேருந்து 2003 வரை நிறைய இல்லங்கள் போய் பார்த்தோம்.
அங்கே எங்களால் ஃபிசிக்கலாகவும் ஃபைனான்ஷியலாகவும் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணினோம். விஷ்ராந்திங்கிற இல்லத்தை நடத்தி வர சாவித்ரி அம்மா என்னோட குருவாக இருந்தாங்க. அவங்களும் எனக்கு நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறைய எங்கே போக முடியுமோ ஒரு ஆர்ஃபனேஜஸ் போவோம், எங்கெல்லாம் போக முடியுமோ பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்ன தோணிதுன்னா, இப்படியே வாழ்க்கை கடந்து போனால் நம்ம லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது. இறைவன்கிட்ட இந்த எண்ணத்தை கொடுத்தது இறைவன், அவர்கிட்டயே ஃபுல்லாக சமர்ப்பணமாகி நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி 2003ஆம் ஆண்டு அப்போ நான் இந்தியன் வங்கி அம்பத்தூர் கிளையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து 2003ஆம் ஆண்டு எனக்கு எல்லாருமா சேர்ந்து என்ன டிசைட் பண்ணினோன்னா, நம்ம ஒரு 3 முதியோர்களை வச்சு ஒரு சின்ன இல்லத்தை வாடகைக்கு எடுத்து அதில் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் இறைவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார்னு எங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ தான் பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கஸ்டமராக இருந்தாங்க, மிஸ்ஸஸ் ஜெயந்தி ரவீந்திரன்னு. அவங்க ரெகுலராக பேங்க்குக்கு வருவாங்க. அவங்க வீடு என்னோட வீடும் அம்பத்தூர் பஸ் ஸ்டாப் கிட்ட அருகாமையில் இருந்ததுனால அவள்கிட்ட என்னோட இந்த ஐடியாவை சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சின்ன வீடு பாருமா, நம்ம ஆரம்பிக்கலாம், சின்ன அளவில் ஆரம்பித்து ஆளுக்கு ஒரு 2000 ரூபா போட்டு 5 ட்ரஸ்டீஸ் ஒரு 10,000 ரூபா மொபிலைஸ் பண்ணோன்னா 3 முதியோர்கள் வச்சு ஆரம்பித்து ஒரு வாடகை இல்லத்தை ஆரம்பித்தாலும் 10,000க்கு மேலே செலவு ஆகாது, நம்ம ஆரம்பிக்கலாம், அப்புறம் இறைவன் கொண்டு போவார் அப்படின்னு சொன்னோம். அங்கே தான் இறைவன் நிற்கிறான்னு நினைக்கிறேன். உடனே அந்த அம்மா வீட்டில் கூட கேட்கல, அக்ராஸ் த கவுண்டர் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட ஒரு வீடு அம்பத்தூரில் இருக்குது, அந்த வீடை வந்து வாடகை இல்லாமல் தரேன், அங்கே ஆரம்பி, எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ உடனே அந்த வீடை போய் பார்த்து அதை சின்னதாக ரெனோவேட் பண்ணி வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்லாம் அட்டாச் பண்ணி முதியோர்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கிற கம்பி எல்லாம் போட்டு கிராப் ரைல்ஸ் எல்லாம் போட்டு அந்த வீட்டில் வந்து 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் நாள் 3 முதியோர்களை வச்சு ரொம்ப இனிமையாக ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஆரம்பித்தோம். நம்ம எடுக்கிற முறை எப்படின்னா, அந்த முதியோர்கள் வந்து 60 வயசை தாண்டி இருக்கணும், வருமானம் இருக்கக்கூடாது, வாரிசும் இருக்கக்கூடாது, வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத முதியோர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆனந்த முதியோர் இல்லம் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட நம்ம ஆரம்பித்தோம். அங்கே அந்த வீட்டில் வந்து ஒரு 8-10 பேர் வரையும் எங்களால் போக முடிஞ்சுது. நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்ததுனால அருகாமையில் ஒரு வீடு எடுத்தோம், ஆப்போசிட்டில் ஒரு வீடு எடுத்தோம். 20 பேர் வரையில் அங்கே அழகாக நடந்துட்டு இருந்தது. பட் நிறைய அப்ளிகேஷன் வந்து குவிஞ்சதுனால நம்மளால் இயன்றதை இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணித்து. அப்போ 2004ஆம் ஆண்டு இங்கே சுற்றி எங்கேயாவது நல்ல ஒரு இடம் கிடைக்கிறதா, எல்லாத்தையும் பணம் அவ்வளோ இல்லாட்டி கூட எப்படியாவது லோன் போட்டு அதை வாங்கி இன்னும் கொஞ்சம் நிறைய முதியோர்களை சேர்த்து நம்ம பார்த்துக்கணுன்னு ஒரு ஆசை வந்தது. கடைசியில் 2004ஆம் ஆண்டு இப்போ ஆனந்தம் கட்டிடத்தை அழகாக தாங்கியிருக்கு இந்த நிலப்பரப்பை, ஒரு 36,000 சதுர அடி 15 கிரவுண்ட் நிலப்பரப்பை எல்லாரும் அவங்களால முடிஞ்ச லோன் எல்லாம் போட்டு இந்த இடத்த வாங்கிட்டோம். ஏப்ரல் 30ஆம் நாள் இந்த இடத்துல வந்து இந்த பூமாதேவிக்கு எதாவது பண்ணிட்டு இந்த பில்டிங் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா பூமாதேவிக்கு ஏதாவது பண்ணிட்டு நம்ம ஆரம்பித்தோன்னா அது செவ்வனே வளரும் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால ஒரு பெரிய ரங்கோலி போட்டோம். அந்த ரங்கோலி வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆச்சு. அப்புறம் இங்கே வந்து அந்த கட்டிடம் கட்ட ஆரம்பித்தோம். இப்போ 24,000 சதுர அடி கட்டிடத்தை தாங்கின்னு இருக்கு இந்த இடம். அதோடு இல்லாமல் இதை கட்டி முடிக்கிறதுக்கு 2005 ஆரம்பித்தாலும் 2010 தான் எங்களால் முடிக்க முடிஞ்சது. ஏன்னா அப்போ பெரிய டோனர்ஸ் தெரியாது நமக்கு. அப்போ தான் ஆரம்பித்ததுனால நமக்கு இதோட நெளிவு சொல்லிகள் எதுவுமே தெரியல, ஒன்றுமே தெரியாது, யாரை இது போய் கேட்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் நன்கொடையாளர்கள் ரொம்ப அன்பாக இருந்ததுனால ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இதை ஒரு அளவுக்கு கொண்டு வந்து 2008ஆம் ஆண்டு நாங்கள் வந்து இந்த இவங்களுக்கு தங்கு இடம் வரையில் முடித்ததுனால 3 வீட்டில் எடுத்ததுக்கு பதிலாக 2 வீட்டுக்கு வாடகை கொடுத்ததுனால அவங்கள வந்து இங்கே கொண்டு வந்துடலான்னு 2008ஆம் ஆண்டு இங்கே கொண்டு வந்துட்டோம். 2008க்கு அப்புறம் தான் பாக்கி கட்டிடம், ப்ரேயர் ஹால், மெடிக்கல், இது யோகா ரூம், ஃபிசியோதெரப்பி ரூம், எல்லாமே அதுக்கப்புறம் தான் கட்டினோம். இந்த மாதிரி கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 2010ஆம் ஆண்டு தான் நம்ம வந்து இதோட இனாகுரேஷன் வச்சுட்டோம். இன்றைக்கு நம்மக்கிட்ட 110 அம்மாக்கள் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் எடுக்கிற முறையும் எப்படின்னா, எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒருத்தரை உள்ளே எடுக்கிறதுக்கே 2 மாதம் ஆகும். அவங்க இடத்துக்கு போய் குழந்தைங்க இல்லையா, இன்கம் இல்லையா எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் சுந்தர மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் ஒரு செக்கப் காமிச்சு அவங்க மாஸ்டர் செக்கப் பண்ணி அவங்களுக்கு ஒன்றும் தொத்து வியாதி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி அவங்களே ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள உள்ளே எடுப்போம். ஒன்ஸ் அவங்க உள்ளே வந்துட்டானா அவங்க எங்களோட பெற்றோர்கள், நாங்கள் அவங்களோட குழந்தைங்க, அதுதான் இங்கே ஒரு எண்ணம். ஸோ அருமையாக போயிட்டுருக்கீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இல்லாத வசதியே இல்லைன்னு சொல்லலாம். என்னென்னா நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே அழகான ஒரு தியான கூடம் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு வந்து மெடிக்கல் வார்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த சைடில் ஒவ்வொருத்தரும் தங்கும் அறை ரொம்ப அருமையாக இருக்கும். 600 சதுர அடியில் ஒரு 8 பெட்டு தான் போட்டிருப்போம். 2 குளியலறையும் அதில் அட்டாச்சாக வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டோடு இருக்கும். அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்லையும் எப்படின்னா 8 பெட்லேயும்
ப்ராப்பராக ஆர்டர் கொடுத்து வாங்கின பியூட்டிஃபுல் காட் வித் காயர் பெட்டோட எழுந்துக்கிறதுக்கு ஒரு ரெயிலிங்ஸ் கொடுத்துருப்போம். மேலே வழுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாத் கவர் போட்டு எங்களோட பத்மாங்கிற மேடம் வந்து அதெல்லாம் ரொம்ப பர்டிகுலராக வேணும்னு பண்ணினாங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராப் போட்டிருப்போம், அவங்க எழுந்து கழிச்சு கூட ஸ்லிப் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்குள்ள சௌரியமான இடம். அந்த மாதிரி டார்மெட்ரி முடிஞ்ச உடனே நமக்கு வந்து வாஷிங் மிஷின் போடுற ஏரியா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்மள்கிட்ட பசு கோசாலை இருக்கிறதுனால அங்கேருந்து இங்கே சாணம் கொஞ்சம் வந்து அந்த சாணத்துலேருந்து ஒரு கோபர் கேஸ் பிளான்ட் ஒன்று சின்னதாக. இது எல்லாமே ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு கொடையாளர்களோட பேரை சொல்லும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒன்று வாங்கி கொடுத்தது நம்மளோட டோனர்ஸ் தான். அதே மாதிரி உள்ள அங்கே வந்து அவங்க கை அலம்புறதுக்கு நல்ல விசாலமான இடம் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா பியூட்டிஃபுல் டைனிங் ஹால், அங்கே நல்ல ஸ்டீல் டேபிள்ஸ் சேர்ஸ் எல்லாம் போட்டு டைனிங் டேபிள் சேர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவை பண்ணுற இடியாப்பம் பண்ணுற மிஷின் என்ன, சப்பாத்தி பண்ணுற மிஷின் என்ன, காய்கறி கட் பண்ணுற மிஷின், தேங்காய் துருவுற மிஷின், மாவு அரைக்கிற மிஷின், அப்புறம் கஞ்சி மாவு அரைக்கிற மிஷின், இப்படி எது நீங்கள் கேட்டுங்கோ அது எல்லாமே நம்ம டோனர்ஸ் உடனே சொன்ன உடனே வாங்கி தருவாங்க. 3 வேளையும் நல்ல சுட சுட ஃபுட்டு அவங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து பர்த்டே, வெட்டிங் டே, அம்மா அப்பா திதியெல்லாம் வரதுனால வடை பாயசோடையும் சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரி அதனால அவங்க ஹெல்த்தே நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு மியூசிக் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், எக்ஸசைஸ் கிளாஸஸ், ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நிறைய வெளியில் கோவில் கூட்டு போவோம், நிறைய பேர் ப்ரோக்ராம்ஸ் இங்கே வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க பாஸ்ட்டை நினைக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க ஒவ்வொரு நிமிஷமும். ஒரு அழகான ஸ்டோர் ரூமில் எல்லா சாமானையும் அங்கே வச்சுருப்போம். நம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு கோல்டு ரூம் இருக்குது. ஏன்னா பாலெல்லாம் வந்தால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, சாமான்லாம் காய்கறியெல்லாம் வந்தால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை காய்கறி வாங்குவோம். அந்த இடம் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரும் அதே மாதிரி கீழே 6 ரூம் மாதிரி மேலே 6 ரூம், 12 ரூம், ஒரு ரூமில் 8 பேர், 96 பேர் அங்கே அக்காமடேட் பண்ண முடியுது. மெடிக்கலில் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லைப்ரரி, ஒரு ஃபிசியோதெரப்பி ரூம், ஒரு யோகா ரூம் எல்லாமே இருக்கும். நமக்கு எல்லா ஸ்டீம் குக்கிங் ரேஞ்ச்லேருந்து எல்லாமே இருக்குது. சோலார் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்களுக்கு ஹாட் வாட்டர் 24 மணி நேரமும் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேலே எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணினதுனால அவங்க ஒவ்வொரு நிமிஷம் வந்து சொல்லுவாங்க, வாழ்க்கையில் எவ்வளவோ நாங்கள் கஷ்டத்தை தாண்டினோமா, ஆனால் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சந்தோஷமாக கடைசி காலத்தில் இருப்போமான்னு தெரியும், நினச்சி கூட பார்க்கலாமாம்பாங்க. அந்த ஒரு வார்த்தை போதும் தான் எங்களுக்கு தோணும். எல்லாருமே அதில் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையில் இவங்க எல்லாம் அனுபவிக்கணும்னு நிறைய பேர் மியூசிக் சின்ன வயசுல கற்றுக்க முடியலன்னு வருத்தம் மியூசிக் கற்றுக்குறாங்க. பெரியவங்கலாம் வெளியில் போய் காம்படிஷன்ஸில் பாடுவாங்க, கோவிலில் பாடுவாங்க. வேர்ல்டு எல்டர்ஸ் டே அக்டோபர் 1 காம்படிஷன்லாம் போய் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. டான்ஸ், மியூசிக், ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இவங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் 20th இயர் கம்ப்ளீட் பண்ணதுனால நம்ம அந்த ஆனுவல் டேயை ஒரு ஸ்பெஷலாக பண்ணணுங்கிறதுனால நம்ம இவங்க அத்தனை பேரோடையும் 60th, 70th, 80th, 90th பர்த்டே கொச்சலாம்பாள் கல்யாண மண்டபத்தில் வச்சு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறது. ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் எங்கள் அப்பா அம்மாக்கள் எல்லாம். ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்ஸ் அதெல்லாம். அதே மாதிரி ஒரு டோனர் சப்போர்ட் பண்ணதுனால நம்ம வந்து இங்கே இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஈவன் வீல் சேரில் இருக்கவங்க கூட முதல் முறையாக ஃப்ளைட்டில் ஷீரடி போயிட்டு வந்தோம் லாஸ்ட் இயர். அவங்க ஃப்ளைட்டில் ஏறினோடனே அவங்க சந்தோஷத்துக்கு வந்து எல்லையே இல்லாமல் இருந்தது. அம்மா நாங்கள் ஃப்ளைட்டு பக்கத்தில் போய் நிற்போமா, யோசிச்சது இல்லையா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் ஆனுவல் டே என்ன பண்ணினோன்னா ஒரு ரேம்ப் வாக் பை த எல்டர்ஸ் ஆஃப் ஆனந்தம் டெபிக்டிங் ஆல் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு அத்தனை இந்தியன் ஸ்டேட்டோட இதையும் காஸ்டியூமையும் போட்டு ஒரு டான்ஸும் கொடுத்து, அதுவும் கொச்சலாம்பாளில் அவ்வளோ கிராண்டாக நடந்தது. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இவங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அருமையாக நடக்கும். அவங்க என்னென்ன டெவலப் த டேலண்ட்ஸ் ஆஃப் த எல்டர்ஸ். அவங்க வரைச்சியே அப்ளிகேஷன்லேயே கேட்டுருவோம், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாம் கேட்டுருவோம். அவங்க அழகாக அதை சொல்லினோன்னா அந்த லைன்லேயே அவங்கள போட்டுருவோம். இப்போ எனக்கு கிளீனிங் பிடிக்கும், கார்டனிங் பிடிக்கும், சமைக்கிறது பிடிக்கும், பாடுறது பிடிக்கும், இதெல்லாம் சொல்கிறச்சு அவங்களுக்கு எது பிடிக்குமோ, வாழ்க்கையில் எது நிறைவேறலையோ அதை அவங்க நிறைவேற்றணுங்கிறத ஆசை. ஒரு நாள் கூட ட்ரஸ்டீஸோ கமிட்டி மெம்பர்ஸோ இல்லை வாலண்டியர்ஸோ இங்கே வராமல் இருக்க முடியாதுன்பாங்க. இங்கே வந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்பாங்க. மேபி ஆரம்பிக்கிற நாளில் எங்களுக்கு அதை எப்படி மேலே கொண்டு வரணுங்கிறது தெரியாதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன பிளாக் இருந்திருக்கலாம், எங்கே எப்படி ஒன்னொன்று எப்படி வாங்குறதுங்கிறதுனால. ஆனால் அவங்க பெரியவங்களோட முகத்தில் பார்க்குற சந்தோஷத்துலையும் குழந்தைங்களோட முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தையும் பார்த்த உடனே நம்ம கஷ்டப்பட்ட மாதிரியே இப்போ ஞாபகம் வரல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் கூட இங்கே வராமல் எங்களால் இருக்க முடியாது, அவங்களாலையும் எங்களை பார்க்காம இருக்க முடியாது. நம்ம பிறந்து வளர்றச்சே சின்ன குழந்தையா இருக்கிறச்சே
அப்பா அம்மாக்கள் தன்னோட சாப்பாடு கூட பார்க்க மாட்டா, உறக்கத்தை கூட பார்க்க மாட்டா. அவங்க அவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. ராத்திரி பகலா நமக்கு உயிரை விட்டு பண்ணியிருப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பண்றச்சே தான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். அந்த மாதிரி இருக்கிற பெற்றோர்களுக்கு எங்கிட்ட பைசா இல்லை, நான் பார்க்க முடியாது, நீ வேற எங்கேயாவது போயிடுன்னு சொல்றதை விட நம்ம என்ன கஞ்சி குடிக்கிறோமோ அதுல ஒரு பாட்டு கொடுத்து அன்பான 2 வார்த்தை அவங்க கிட்ட தாராளமா ஆஃபீஸ் விட்டு வந்தேன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே போறோம். அப்பா பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன், ஏதாவது வேணா கூப்பிடுங்க இப்படி சொன்னா உங்க மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடும். அந்த மாதிரி எல்லாரும் பண்ணினா ரொம்ப அருமையா இருக்கும். முடிஞ்சவங்க எல்லாருமே தன் பெற்றோர்களை கடைசி வரையில் வச்சு பார்க்கணுங்கிறது எங்களோட ஆவல். என்னோட ஹஸ்பண்ட் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2 தடவை வராது, ஒரு தடவை வரைச்சி கடவுள் கொடுக்கறச்சே நம்ம எடுத்துக்கணும், அதுக்கு அவரே வழி விடுவாரும்பா. அதுலயும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனால நாங்க என்ன பண்ணினோம், 110 முதியோர்கள் இப்படி வந்துட்டே இருக்கிறச்சு. 2010ஆம் ஆண்டு வந்து சில முதியோர்கள் வந்து அப்பா அம்மாக்கள் வந்து ரிட்டையர்ட் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்தாங்க. அவங்க வந்து நாங்க வந்து வீட்டில் இருக்கச்சு ஏழை குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்மா, இங்கேயும் எங்களுக்கு பண்ணா நல்லா இருக்கும். நாங்க அந்த சமயம் பார்த்து அருகாமையில் இருக்கிறது ஃபுல்லாக வில்லேஜஸ் இருந்தவங்களான கிராமத்துலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அம்மா எங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்க முடியுமா படிப்பில்லைன்னு கேட்டோன்னே 2ம் கோயின்சைடாக இருந்தால ஏன் இதை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தோணித்து. ஸோ சின்ன அளவில் 2010 7 குழந்தைகளை வச்சு அதை எப்படி எடுத்தோம்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் போகிற குழந்தைங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்க, அப்பாவோ அம்மாவோ ஒருத்தர் இல்லாத குழந்தைங்க, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சாயங்காலம் ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க பெரியவங்க. ரொம்ப 7 பேரை வச்சு ஆரம்பித்தோம். ரொம்ப அமோகமாக இருந்தது ரிசல்ட்ஸ் எல்லாம். ரொம்ப நல்லா பிக்கப் பண்ணாங்க குழந்தைங்க. அடுத்த வருஷம் 20 ஆச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் 40 ஆச்சு. இன்னைக்கு நம்மக்கிட்ட 270 குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமாக படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த குழந்தைங்க +2 முடித்தாலும் காலேஜுக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட பண வசதி இல்லை. அப்புறம் நம்ம நன்கொடையாளரோட ஹெல்ப்பால் இந்த குழந்தைங்களுக்கு காலேஜ் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போது நம்ம டோனர்ஸோட சப்போர்ட்டோட வருஷத்துக்கு 100 குழந்தைங்களுக்கு மேலே காலேஜ் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 80 குழந்தைங்களுக்கு மேலே ஸ்கூல் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களாம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, மெடிசன் முடிச்சிருக்காங்க, சிஏ கோச்சிங் கிளாஸஸ் இங்கே போயிட்டு இருக்கு. அவங்க நல்ல ஒரு இந்திய பிரஜையாக வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேல்யூ எஜுகேஷன் கிளாஸஸும் இங்கே எடுத்துட்டு இருக்கோம். பிள்ளைங்க அவங்கள்ட்ட எங்களோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆனோடனே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஏழை குழந்தையோட படிப்பை நீங்கள் எடுத்து பண்ணணும். அண்ட் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்ஃபேக்ட் இது செகண்ட் ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கு. அதோடு இல்லாமல் இந்த குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக வருவாங்க. இங்கே ஃபில்லிங் ஸ்நாக்ஸு, எதாவது குடிக்கிறதுக்கு பால், அந்த மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு தீபாவளிக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, ஒரு செட் ஆஃப் யூனிஃபார்ம், பேக்லேருந்து ஷூஸு, என்ன முடியுமோ பண்ணுவோம். இப்போ 25 டீச்சர்ஸும் நம்மள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீச்சர்ஸ் ஆல்சோ ஃப்ரம் வெரி எக்கனாமிக்கலி புவர் பேக்ரவுண்ட்ங்கிறதுனால இந்த டீச்சர்ஸில் ஒரு 10-15 பேரை நம்ம ஹையர் எஜுகேஷனுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அதனால அவங்களாம் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க இந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பிள்ளைகளும் ரொம்ப அருமையாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எங்களோட செகண்ட் ப்ராஜெக்ட். இதுலேருந்து என்னாச்சுன்னா, இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யாருமே அவங்க அம்மாக்களால் அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக முடியாது. அம்மா 500 ரூபா கேட்குறாங்கம்மா ஸ்பெஷலிஸ்ட், நாங்கள் என்னம்மா பண்ணுவோம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. சரி, இறைவன் அடுத்து இது சொல்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே அழகான ஒரு பில்டிங் 3000 சதுரடியில் கிடச்சிது. அந்த பில்டிங்கை வாங்கி ரெனோவேட் பண்ணி ஒரு மெடிக்கல் கேர் சென்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி ஆனந்தம் ஃப்ரீ மெடிக்கல் கேர் சென்டர், ஆனந்தம் இலவச மருத்துவ மையம்னு ஒன்று ஆரம்பித்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 3 hours and 2 hours ஓபி ஃபெசிலிட்டியோடு அது பண்ணிகிட்ருக்கோம். அருகாமையில் இருக்கிற 20 வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து இதனால் பெனிஃபிட் ஆகிறாங்க. அதுவும் எக்கனாமிக்கலி அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு மாத்திரம்தான் நம்ம பண்ணுறோம். அவங்களும் வந்து பெனிஃபிட் ஆகி மெடிசன்ஸ், லேபு, கன்சல்டேஷன், ஸ்கேன் எல்லாமே இறைவனர்களால் இலவசமாக அவங்களுக்கு கொடுக்க முடியறது டோனர் சப்போர்ட் பண்ணுறதுனால. ஸோ அவங்க எல்லோரும் ரொம்ப நாள் டயபெட்டிஸ், பிபிலாம் செக் பண்ணாதவங்க 2015 ஆரம்பித்தோன்னே எல்லாரும் வந்து வாங்கி ரெகுலராக இப்போ சாப்பிட ஆரம்பிச்சு ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஈவன் டியூரிங் கோவிட் பீரியடில் கூட என்ன பண்ணோம், அவங்க ஹாஸ்பிட்டல் திறக்க முடியாதனால யாருக்கெல்லாம் ரெகுலர் மெடிசன்ஸ் கொடுத்தோம் அவங்கள ஒவ்வொருத்தராக வர சொல்லி டைம் கேப் கொடுத்து வெளியில் கேட்டுக்கிட்ட வர சொல்லி அவங்களுக்கு என்ன மெடிசனோ அதெல்லாம் கொடுத்து அமிச்சு அவங்களால அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. அது மாத்திரம் இல்லை, இப்போது இந்த லாஸ்ட் 1 year நாங்கள் வந்து ரிமோட் வில்லேஜஸில் எங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லையோ அங்கெல்லாம் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணி அங்கேயும் அவங்களுக்கு தைராய்டுக்கு, டயபெட்டிஸ்க்கு, பிபிக்கெல்லாம் மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே அந்த வில்லேஜில் இருக்க மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ மெடிக்கல் கேர் சென்டருக்கும் கார்ப்பரேட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுலேருந்து 4வது ப்ராஜெக்டாக 2018 என்னாச்சுன்னா, நம்மகிட்ட படித்த 270 குழந்தைங்கள டீச்சர்ஸ் ஐடென்டிஃபைடு 47 சில்ட்ரன், 47 குழந்தைகள் கற்றலில் குறைபாடு இருக்கிற குழந்தைங்க, அவங்களால நார்மல் குழந்தைங்கள் மாதிரி பிக்கப் பண்ண முடியாதுன்னு வந்து டீச்சர்ஸ் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுனால முதல்ல அவங்களோட பெற்றோர்களை வரவழைக்கலான்னு பார்த்தா, கொஞ்சம் பேருக்கு அப்பாக்களே இல்லை, அப்பா விட்டுட்டு போயிருப்பா. அம்மாவுக்கும் பெரிய படிப்பறிவு இல்லாதனால அந்த அம்மாவால் பெரிய வேலைக்கெல்லாம் போக முடியாது, ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களால
கற்றலில் குறைபாடுங்கிறது என்னதுன்னே புரியாமல் இருந்தாங்க. அப்புறம் அவங்கள புரிய வச்சோம். நிறைய பேர் ரொம்ப விரக்தியின் உச்ச நிலையிலே இருந்தாங்க. அம்மாக்கள் எங்களுக்கு வாழ்க்கையே வேண்டான்னு தோணுதுமான்னு. அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து எங்களால் இயன்றது உங்களுக்கு பண்ணுறோன்னு சொன்னோம். ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்ணி இந்த குழந்தைங்களை போடலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் வந்து சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்மளாலையும் ஒரு 2-3 குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்கிறதுனால பெரிய யூஸ் கிடையாது. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நம்ம கை நிறைய 47 குழந்தைங்களை கடவுள் கொடுத்துருந்தார். சரி, இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாங்கிறச்சே விஎக்ஸ்எல் அப்படி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு மந்தவெளியில் இருக்குது. அவங்க தே கேம் ஃபார் அவர் ஹெல்ப். எல்லா குழந்தைங்களையும் அசஸ் பண்ணி அவங்கள என்ன மாதிரி இருக்காங்க, என்ன கேட்டகரி, ஆட்டிசம், டிஸ்லெக்சியா, ஸ்லோ லேர்னர்ஸ், டவுன் சிண்ட்ரோம், இது மாதிரி என்னெல்லாம் மாதிரி வெரைட்டி எது மாதிரி இதில் இருக்காங்கன்னு பார்த்து இவங்க எப்படி சிவியாரிட்டி இருக்குன்னு பார்த்து எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க. ஆனந்தத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு 10,000 சதுரடி நிலப்பரப்பில் 4 கிரவுண்ட் இருந்தது. அதில் வந்து 2021 ஒரு ஆனந்தம் ஃப்ரீ ஸ்பெஷல் ஸ்கூல்னு ஒன்று கட்டலான்னு ஆரம்பித்து எல்லா ட்ரஸ்டீஸும் டிசைட் பண்ணி 18,810 சதுரடியில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஸ்கூல் இறைவனால் அமைக்கப்பட்டு கொடுத்துருக்கு. அதில் பார்த்தா ஒவ்வொரு ரூமும் ஒரு டோனர் பியூட்டிஃபுல்லாக நிறைய கார்ப்பரேட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதோடு இல்லாமல் அந்த குழந்தைங்க எப்படின்னா கற்றலில் குறைபாடு இருக்க குழந்தைங்க வந்தாலும் அவ்வளோ அருமையான ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருக்கிறதுனால தன்னோட குழந்தையோட ரொம்ப அருமையாக பார்த்து இன்னைக்கு நடக்க முடியாத குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பேச முடியாத குழந்தைங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மியூசிக், வேதா, யோகா, ஃபிசியோ, ஹைட்ரோதெரப்பி, ஸ்கேட்டிங் தெரப்பி, ஸ்போர்ட்ஸ் தெரப்பி, மிருதங்கம் தெரப்பி, வெஸ்டர்ன் டான்ஸ் தெரப்பி, அப்படி எல்லா தெரப்பீஸும் அப்படியே வந்து கொட்டியிருக்காங்க. ஸோ எந்த குழந்தைக்கு என்ன எபிலிட்டி இருக்குன்னு பார்த்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தைங்களை கொண்டு வந்தால் they'll be able to எக்ஸல்ங்கிறது எங்களோட ஒரு ஆசை. ஸோ அந்த குழந்தைங்களும் அருமையாக வந்துட்டு இருக்காங்க. எந்த குழந்தைங்களால முடியுமோ அந்த குழந்தைங்களை NIOS எக்ஸாம் 10th and +2 எழுத வைக்கிறோம். அவங்க மேலே படிக்கணும். இந்த வருஷம் ஒரு குழந்தை 12வது முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கா. அவளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 12க்கு மேலே படிக்க முடியாது, +2க்கு மேலே படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சின்ன பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க பார்த்துக்கிற மாதிரி அவங்க காலில் அவங்க நிற்கணுங்கிறது எங்களோட ரொம்ப ஆசை. அவங்க பெற்றோர்களுக்கு அதான் ஆசை. பெற்றோர்கள் என்ன எப்போன்னு சொல்லுவாங்கன்னா, அம்மா எங்கள் காலத்துக்கு அப்புறம் எங்கள் குழந்தைங்க என்ன ஆவாங்க, இதை நினச்சாலே எங்களுக்கு தூக்கம் வரதில்லம்மா அப்படின்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு வாழ்வு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நாங்கள் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நல்லாவும் அந்த எஜுகேஷன் சென்டர் நல்லா போயிட்டுருக்கு. ஒவ்வொரு குழந்தைங்க இன்க்ளூடிங் தெரப்பி ஒரு 1 lakh rupees per year ஆகுது. முதல் வருஷம் 40 குழந்தைங்களை எடுத்திருந்தோம், 2வது வருஷம் 65 குழந்தைங்க எடுத்திருந்தோம். இன்னைக்கு வந்து இந்த வருஷம் 80 குழந்தைங்க இருக்காங்க. 100 குழந்தைங்களுக்கு மேலே அந்த ஸ்கூலில் அகாமடேட் பண்ண முடியும். கிராஜுவலாக போகலாம். ஏன்னா இப்போ 80 குழந்தைங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 80 லட்சம் நமக்காக அந்த குழந்தைங்களுக்கு அருமையான இது கொடுக்கணும்னா நல்லா போயிட்டுருக்கு. இறைவனர்களால் அதுவும் நடக்கும். தட் இஸ் அவங்களுக்கால அஃபோர்ட் பண்ண முடியாமல் அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை சிங்கிள் பேரண்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தெரப்பியெல்லாம் வேறு ஸ்கூலில் போட்டு பெய்ட் ஸ்கூலில் போட்டு பண்ண முடியாது. அதனால அதுலேயும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். அந்த மாதிரி குழந்தைங்களை மாத்திரம் தான் நம்ம எடுக்கிறோம். ஸ்பெஷல் சில்ட்ரனோட அம்மாக்கள்லாம் கூட ரொம்ப அப்செட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறச்சு அவங்க எங்களுக்கு குழந்தைங்களுக்கும் சப்போர்ட் பண்ண முடியல, எங்களுக்கு யாரும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொன்னதுனால நாங்கள் இப்போ ஸ்கூல்லையே 2nd ஃப்ளோரில் 3 ரூமில் அந்த பெற்றோர்களுக்கு வேண்டி அம்மாக்களுக்கு வேண்டி டெய்லரிங் கிளாஸஸ், ஆரி ஒர்க் கிளாஸஸ் அண்ட் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் 4 மாதம் முடிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 2nd பேட்சும் அங்கே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு 30-30 பேர் பெனிஃபிட் ஆகிட்டு வந்தாங்க 4 மாதத்தில். இன்னும் கொஞ்சம் அதை விரிவடைச்சு நிறைய பேருக்கு அந்த பெனிஃபிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இப்போ அவங்க பெற்றோர்கள்லாம் சொல்கிறாங்க, அம்மா இப்போ எங்களுக்கு தைரியம் வந்துடுது, எங்கள் காலில் நாங்கள் நிற்க முடியணும். அவங்க முகத்துலேயும் நம்மளால் சந்தோஷத்தை காண முடியுது. அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டாக நம்ம வந்து 2021 மேல்கொண்டையூர் அப்படின்னு ஒரு வில்லேஜ் திருநென்றூர் கிட்ட இருக்குது. அங்கே வந்து ஒரு 2.5 ஏக்கர் லேண்ட் வாங்கி அங்கே ஒரு 1/2 ஏக்கரில் முதல்ல ஒரு சின்ன கோசாலா, முதல்ல ஒரே ஒரு பசுவோடு தான் ஆரம்பித்தோம். ஏன்னா எல்லாரோட ஆசை அது பண்ணலான்னு ஆரம்பித்தோம். இன்னைக்கு அந்த 1/2 ஏக்கரில் ஃபஸ்ட்டு கோசாலாவில் கிட்டத்தட்ட 80 பசு, கன்றுக்குட்டி, காளை எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி தேசிய பசுவாக தான் வளர்த்துட்டு இருக்கோங்க. நிறைய பேர் கௌவையும் டொனேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொடுக்குறாங்க. ஆனந்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த முதியோர் இல்லத்துக்கும் நிறைய பேர் தன்னோட பர்த்டே, வெட்டிங் டே, அப்பா அம்மா திதின்னு ஸ்பான்சர் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு வேளைக்கு சாப்பாட்டு கஷ்டப்பட்டவங்க எனக்கு டெய்லி வடை பாயசத்தோடு சாப்பிட்ருக்காங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பசுவையும் மெயின்டைன் பண்ண அங்கேயும் கோசாலையிலையும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. மக்களும் பசுவையும் தானம் பண்ணுறாங்க, அதோட மெயின்டெனன்ஸும் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா பசுவெல்லாம் ரொம்ப செழிப்பாக நல்லா பார்த்துக்கிறாங்க. அங்கே கிடச்சிருக்க இவங்களும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. கோசாலாவும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ அந்த இடம் போகிறதுனால பக்கத்துலேயே 2வது கோசாலா முடிச்சாச்சு. பாலியேட்டிவ் கேர் ஃபார் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெர்மினல் இல் பேஷண்ட்ஸ் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 50 bedded பாலியேட்டிவ் கேர் அட் காஸ்ட் ஆஃப் 5 to 6 crores. அது பிளான் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு கார்பரேட்ஸும் இண்டிவிஜுவல்ஸும் ஒரு ரூம் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு இருக்காங்க. அவங்க நேமும் அதில் போடுவோம். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் அதுதான் நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்ரூவலுக்கு. ஒரு ப்ராஜெக்டோட நிறுத்திருக்கலாம். ஆனந்தத்தையும் நிறைய பேர் கேட்பாங்க, ஆனந்தத்தையும் நீங்கள் பெருசாக்கி 1000 பேரை கொண்டு வந்துருக்கலாமேன்னு. பட் இந்த சுற்றி இருக்கிற
கிராமங்களில் என்ன தேவையோ அதை வச்சு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். ஆனந்தம் நம்மளோட மேலே படிக்கிற குழந்தைங்களோட ஸ்கூலு, ஈவினிங் டியூஷன் சென்டர், நம்மளோட மருத்துவ மையம், நம்மளோட ஸ்பெஷல் ஸ்கூலு, அந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் த அது வருவாய் கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மாத்திரம்தான் நம்ம பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக இலவசமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு அப்புறம் ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் 60+ இருக்கிறதுனால இது வந்து இறைவன் விதை போட்டு ஆலவிருட்சமாக இதை கொண்டு வந்ததை என்னென்னைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதனால பயன்பெறணுங்கிற ஒரே எண்ணத்தில் அடுத்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் நாங்கள் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ரெடி பண்ணி வந்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னைக்கும் இறைவன் போட்ட இறைவனே கொண்டு வந்து ரொம்ப அருமையாக நடத்துவாருங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இறைவன்கிட்ட உண்டு. எது சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு நிமிஷம் நினச்சா அது எப்படி பனி போல விலகிடும் தெரியாது எங்களுக்கு. அவ்வளோ அருமையாக நடக்கிறது இது. எனக்கு துணையாக நிறைய ட்ரஸ்டீஸு, கமிட்டி மெம்பர்ஸு அண்ட் வாலண்டியர்ஸ் அத்தனை பேரும் வந்து உறுதுணையாக இருந்து தோளோடு தோள் கொடுத்து என்னோட கனவை வந்து அவங்க நினைவாக ஆக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை சொல்லணும். இவங்க எல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணுறதுனால தான் நம்மளால இவ்வளோ தூரம் பண்ண முடியுது. மிக்க நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.